வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பஞ்சு போல் சாஃப்டான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க அந்த ராகி இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாவு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்குங்க. நம்ம அரிசி மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக பூ போல் கிடைக்கும் நமக்கு. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மாவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். அப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறி இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இன்றைக்கி எடுத்துருக்க வெள்ளை தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அரை இனிப்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும். நான் எல்லா வெல்லத்தையுமே வடிகட்டி சேர்த்துருக்கேன். பாருங்கள், கரெக்டான அளவாக இருக்குது. நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இது போல் உருட்டிக்கிட்டு கையால் இது போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது போல் பிடி கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இது போல் அடுக்கிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ அருமையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இந்த கொழுக்கட்டையை ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன பக்குவத்தோடு நீங்கள் மாவு கலந்து இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.